நேர்மையா உழைச்சு முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறவனால எந்த பிரச்சனையுமே வராது. தென்னரசு மாதிரி குறுக்கு வழியில முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க தான் தப்புக்கு மேல தப்பு பண்ணி பெரிய குற்றவாளி ஆயிடுறாங்க. நீ சொல்றது வாஸ்தவம் தான் சோதி. எப்படியாவது குறுக்கு வழியிலையாவது ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க தான் எல்லா தப்பையும் செய்ய துணிறாங்க. உழைச்சு முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க சீக்கிரமா முன்னுக்கு வர முடியலனாலும் அவங்க யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டாங்க. நேர்மையா உழைச்சு முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெற்றி உடனே கிடைக்காது. ஆனா வெற்றி கிடைச்சிருச்சுன்னா அது நிரந்தரமா இருக்கும். வேலுவுக்கும் அப்படிதான். வேலுவுக்கு வெற்றி கிடைச்சா அது என்னைக்கும் நிரந்தரமா இருக்கும். ஆமாப்பா வேலு, உழைச்சவன் என்னைக்குமே கெட்டு போனதே இல்ல. நீ உழைச்ச உழைப்புக்கான பலனை கண்டிப்பா நீ அனுபவிப்ப. நீ வேணா பாரு, நீ செய்யற தொழில்ல கொடி கட்டி பறக்க போற. ஆனா அத பாக்குறதுக்கு தான் நான் இருப்பனோ என்னமோ தெரியல. ஏமா இப்படிலாம் பேசுற? நீ 100 வயசா கடந்து ஜம்முன்னு இருப்ப. அது மட்டும் இல்ல, பேரன் தொழில முன்னேறி ஓஹோன்னு வரத பார்த்து சந்தோஷப்பட போறோமா? நான் சொல்ல மறந்துட்டேன் அண்ணி, சக்தி உங்களுக்கு ஒரு பெரிய ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்கா. அப்படியா? அப்படி என்ன ஆர்டர் சக்தி? நான் வேலை செய்யற பத்திரிக்கை ஆபீஸோட எம்டி ஒரு ஹோம் நடத்துறாரு. அதுல உள்ள பசங்களுக்கு எல்லாம் யூனிஃபார்ம் தச்சு தரணும்னு கேட்டாரு. அந்த ஹோம்ல எத்தனை குழந்தைங்க இருக்காங்க சக்தி? 30 குழந்தைங்க இருக்கிறதா எங்க எம்டி சொன்னாருக்கா. நாளைக்கு காலையில உங்களை அவர் ஹோமுக்கு வர சொன்னாரு. நானே உங்களை கூட்டிட்டு போறேன்க்கா. ரொம்ப தேங்க்ஸ் சக்தி. எதுக்குக்கா தேங்க்ஸ் எல்லாம் சொல்றீங்க? நீங்க என் அக்கா, உங்களுக்கு செய்ய வேண்டியது என் கடமை. அண்ணி, உங்க அப்பா உங்களை கூப்பிட்டப்ப கூட அவர் கூட நீங்க போகல. நீங்க இங்கதான் இருப்பேன்னு ஆணித்தனமா சொல்லிட்டீங்க. இத உங்க குடும்பமா நினைச்சுதானே சொன்னீங்க. அப்படிப்பட்ட உங்களை நல்லபடியா பாத்துக்க வேண்டியது எங்களோட பொறுப்பண்ணி. ரொம்ப சந்தோஷம் தம்பி. நீங்க எல்லாம் என் கூட இருக்கிற நம்பிக்கையில தான் என் வயித்துல இருக்கிற இந்த குழந்தைய சுமந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். அக்கா, தேனு அழாத. அண்ணே. ஏ சர்க்குணம் அண்ணே, வாப்பா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கண்ணே. நீங்க எப்படிண்ணா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சர்க்குணம். சரி, என்ன இவ்வளவு தூரம்? உங்களை பார்க்கலாம் தானே வந்தேன். சொல்லு சர்க்குணம். அண்ணே, நம்ம வேலை பார்த்த லேத்து பண்றிய ஜேம்ஸ் என்ன வித்துட்டாருண்ணே. எனக்கு இப்ப வேலை இல்லைண்ணே, சும்மா தானே இருக்கேன். எனக்கு இந்த மெக்கானிக் வேலை கொஞ்சம் தெரியுண்ணே. உங்க கம்பெனில ஏதாவது வேலை இருந்தா கொடுங்கண்ணே. என்ன சர்க்குணம் இப்படி கேட்டுட்ட? உன்ன மாதிரி நம்பிக்கையானாலதான் நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். நீயே வந்து வேலை கேட்கிற, ரொம்ப சந்தோஷம். ஆமா, நீ அங்க என்ன சம்பளம் வாங்கினியோ அதை விட கூடுதலா ஒரு 5000 சேர்த்து தரேன். நீ இங்கேயே வேலை செஞ்சுக்கோ. தேங்க்ஸ்ண்ணே. ஏய் பரவாயில்ல சர்க்குணம், நீ போய் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வா. ஓகேண்ணே, சரிண்ணே. சார் வாங்க சார் உள்ள. வேலு. ஹே வா சக்தி, என்ன திடீர்னு வர? போன் பண்ணிருக்கலாம்ல. வேலு, என் கிளையண்ட் ஒருத்தர் உன்னை பார்க்கணும்னு சொன்னாரு. அதான் கையோட கூட்டிட்டு வந்துட்டேன். இவர் மிஸ்டர் தீபக். வணக்கம் சார். ஒரு ஐடி கம்பெனியை ரன் பண்றாரு. அவரோட கம்பெனிக்கு அவரோட ஸ்டாஃப்ஸ பிக்கப் அண்ட் டிராப் பண்றதுக்கு 3 செகண்ட் ஹேண்ட் கார் தேவைப்படுதுன்னு சொன்னாரு. ஓ சரி. நல்ல கண்டிஷன்ல இருக்கிற செகண்ட் ஹேண்ட் கார் இருந்தா அவருக்கு கொஞ்சம் காட்டு வேலு. சார் உங்களுக்கு என்ன மாதிரி கார் வேணும்?
நீங்க சொல்ற மாடல்ல என்கிட்ட 3 கார் இருக்கு சார். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கம்மியான விலையில தரேன் சார். வாங்க சார், வந்து பாருங்க. வாங்க சார். இது 2015 மாடல் சார். சார், உங்களுக்கு எந்த கார் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, நான் அதுக்கான ரேட்டை சொல்றேன். சார், என்ன சார் யோசிக்கிறீங்க? எல்லா காரும் நல்ல கண்டிஷன்ல இருக்கு சார். நீங்க வேணா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு கார் வாங்கிக்கோங்க. டிரைவர், இந்த காரை ஓட்டி பாருங்க. ஓகே சார். சர்க்குணம், அண்ணே. கேபின்ல இந்த காரோட கீ இருக்கு, எடுத்துட்டு வா. சரிங்க சார், 2 மினிட்ஸ் சார், வந்துடும். அண்ணே. இந்தாங்கண்ணே. சார், இந்தாங்க சார். தேங்க்யூ. டிரைவர், நீங்க ஓட்டி பார்த்துட்டு நீங்களே 3 காரை செலக்ட் பண்ணிருங்க. சரிங்க சார். இந்தாங்க சார். சார் 3 காரும் ஓட்டி பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு சார். அப்படியா? வேலு, இந்த 3 காரும் என்ன விலை சொல்றீங்க? மூணு காருக்கும் 21 lakhs ஃபைனல் பண்றேன். குடு வேலு. ம், ஓகே சார். நீங்க கேட்ட ரேட்டுக்கே கார் எடுத்துக்கங்க. ஓகே, ஃபைன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். இந்தாங்க வேலு. இந்தாங்க சார். தேங்க்யூ. டிரைவர், 3 காரையும் நம்ம ஆபீஸ் கொண்டு வந்துருங்க. சரிங்க சார், கொண்டு வந்துடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஃபியூச்சர்ல இன்னும் கார் தேவைப்படும், அப்போ உங்ககிட்ட தான் வருவேன். கண்டிப்பா வாங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சித்தி. பரவாயில்ல சார், நாங்க தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். என் ஹஸ்பண்டுக்கு பெரிய பிசினஸ் கொடுத்துருக்கீங்க.